ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா தான் இந்த புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாதுன்னு நினச்சா கூட நல்லா வதங்கிறதுக்காக நம்ம இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். வதங்கட்டும். வெண்டைக்காய் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு வெங்காயம் நம்மளோட அளவுக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த வெண்டைக்காய் பூண்டு வெங்காயம் வதங்குது. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பை சேர்த்திக்கோன்னா ஓரளவுக்கு கரெக்டாக உப்பெல்லாம் அதில் வெண்டைக்காயில் வெங்காயத்தில் பூண்டில் இறங்கும். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது புளிக்குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. புளியோட பச்சை வாசனை போகணும். அதே டயத்தில் நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு வெண்டைக்காயில் அந்த புளி தண்ணி ஏறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போதே இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் இப்போவே சேர்த்தா நல்லாயிருக்கும். புளி தண்ணியோடு கொதிக்கும்போது தேவையான அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்தியாச்சு. நல்லா சேர்ந்தே கொதிக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு இறங்கும். குழம்புக்கு தேவையான காரம் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா திக்காகணும். இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சா நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. கொதிக்கட்டும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளிக்குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு அது இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணால் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்போடு ஒரே ஒரு கொதிச்சா போதும். ரெடியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக செம்மையாக ரெடியாக இருக்குது. சூடான சாதத்தில் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். டிஃபன் வெரைட்டிஸுக்குன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக எடுத்தால் நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு சொல்லவே வேண்டியதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.